Hi everyone, this is Tani. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2017 உடைய கொஷின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் சம்ஸ் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா வாட் ஷுட் கம் இன் தி பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க் இன் தி ஃபாலோயிங் சீரிஸ். பின்வரும் எண் தொடரில் கேள்விக்குறியிட்டு இடத்தில் வர வேண்டிய எண் ஏது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சீரிஸ் நம்ம சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னாக்கா சம் இன் nth term of the arithmetic progress is 2n to the power of square plus n, then eighth term is. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இது தமிழில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n ஸ்கொயர் ப்ளஸ் n எனில் அதன் 8ஆம் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம வந்துட்டு நம்பர் சீரீஸ் பார்க்கலாம். சரியா? பொதுவாக நம்ம வந்து நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அதுக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஒரு நம்பர் சீரீஸ் ஃபஸ்ட் நம்ம கொஷின் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் 24 536 487 703 678 கொஷின் மார்க். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்போம். சரியா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் நமக்கு இருக்குது. அடிஷனில் இருக்கலாம், இல்லை சப்ட்ராக்ஷனில் இருக்கலாம், இல்லை வந்துட்டு மல்டிப்ளிகேஷனில் போகலாம், இல்லை இந்த மாதிரி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஸில் வந்துட்டு நிறைய வந்துட்டு மிக்ஸ்டு டிஃப்ரென்ஸும் வந்துட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடிஷனே வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சரியா? இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ எது பெரிய நம்பரோ அதுலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கிறேன். சரியா? 536லேருந்து 24 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே 2 1 5. சரியா? அதே மாதிரி இது மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பெரிய நம்பர், இது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதுலேருந்து அது நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணோம்னா 16 7 போச்சுன்னா 9 அண்ட் இங்கே 12 இருக்கும், 12 8 போச்சுன்னா 4, இங்கே அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு 13ல் 7 போயிடுச்சு அப்படின்னாக்கா 6, இங்கே 9 1 6 2, இங்கேருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 5 அண்ட் 2. சரியா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் பார்க்குறோம். இந்த வேல்யூஸ் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேல்யூ இல்லையா? ஸோ 5 ஸ்கொயரு, இங்கே வந்து 6 கியூபு, அண்ட் இங்கே வந்து 7 ஸ்கொயரு, அண்ட் இங்கே வந்துட்டு 8 கியூபு. ஸோ இது ரொம்பவே ஃபெமிலியரான வேல்யூ. ஸோ இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 5 6 7 8ன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே நான் வரும் 4 இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு கியூபு. சரியா? இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த நம்ம வேணுனாலும் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஸ்கொயர்னு சொல்லி போட்டு 3 ஸ்கொயர்னு சொல்லி போட்டு. ஆனால் இங்கே வந்து நமக்கு கொஷின் மார்க் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கியூப் பார்க்கணும். ஸோ 4 கியூப் என்ன 64. ஸோ 64 வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 64 ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2 1 14 4 1 7. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஸோ கொஷின் மார்க்குடைய வேல்யூவில் என்ன வருது நமக்கு 742 வருது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன? sum to n terms of an arithmetic progress is 2n to the power of square plus n. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா n டேர்ம்ஸுக்கு, nth டேர்ம் கிடையாது, n டேர்ம்ஸுக்கு நம்ம வந்து கால்குலேட்டர் ஏபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8th டேர்ம்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ n டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து 8 டேர்ம்ஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? ஸோ n டேர்ம்க்கு நான் ஏபி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா 2n ஸ்கொயர் ப்ளஸ் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? கொஷின் என்ன நமக்கு? 8th டேர்ம் மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து நான் 8 டேர்ம்ஸுக்கும் கண்டுபிடிக்கிறேன். 1லேருந்து 8 டேர்ம்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 2n ஸ்கொயர் சரி nக்கு வந்துட்டு 8 போடுறேன் ஸ்கொயர் ப்ளஸ் 8. ஸோ இங்கே வந்து 264 ப்ளஸ் 8. ஸோ 128 ப்ளஸ் 8 ஆட் பண்ணோம்னா 136. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் 8th டேர்முக்கு மட்டும்தான் வேணும். அப்போ நான் வந்துட்டு 8ல் வந்து 7 மைனஸ் பண்ணால் 8th டேர்ம் மட்டும் நமக்கு கிடச்சிடுமா? ஸோ அப்போ வந்து 7 டேர்முக்கு கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ வந்து
49 plus 7 98 plus 7 105. ஸோ 8 டேர்ம்லேருந்து 7 டேர்மை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர வேல்யூ என்ன, 8th டேர்ம் மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 6 minus 105 equal to 31. ஸோ இதுதான் ஆன்சர். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஃபீட்பேக் எதுனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவைப்படுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.